இப்போ என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த கரூர் நாமக்கல் அங்கே போயிட்டு நிறைய பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய கொஸ்டின் கேட்டாங்க, நிறைய அதுக்கு வந்து எதிர்வினைகளுமே வந்து நிறையா வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 29லேருந்து 32 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அந்த கூட்ட நெரிசல்னு சொல்லிட்டு. ஏகப்பட்ட பேர் வந்து இப்போ வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரையும் எல்லாமே வந்து வருத்தம் தெரிவித்துட்டு இருக்காங்க. இது வந்து மொத்த என்டையர் இந்தியாவுமே வந்து இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் வந்து இருக்குது. இப்போ எல்லாமே வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா வந்து வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடுமே சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ரஜினிலேருந்து கமல்லேருந்து அந்த பக்கத்து வந்து அமித்ஷாலேருந்து மோடியிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லா அமைச்சர்கள்லேருந்து அப்புறம் பாமக அப்படின்னு சொல்லி எல்லா தமிழ்நாட்டு கட்சிகளும் எல்லா இந்திய கட்சிகளுமே வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து கம்மியான ஒரு பிளேஸ் தான் வந்து ஆக்குபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதனால கூட இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்றதுமே வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக வந்து எது உண்மை அப்படின்றது வந்து இன்னுமே வந்து தெரியலை. மேபி இது தெரியறதுக்கே வந்து 1-2 நாள் ஆகலாம். பட் காலையிலேருந்து நைட் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் திடீர்னு வந்து ஒரு கூட்ட நெரிசல்னால இந்த மாதிரி ஒரு 30 பேர்த்துக்கிட்ட இறந்து போனது வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்குது. என்டையர் இந்தியாவில் உள்ளவங்க எல்லாமே வந்து எல்லா பெரிய பெரிய ஆளுங்க வந்து ரொம்ப ரொம்ப வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போயே வந்து திருச்சிக்கு போயிட்டு கரூர் விரைந்து போகிறாரு. தலைமைச் செயலகத்துக்குள்ள போய் அங்கே டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இப்போயே வந்து கரூருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்து வந்து சுப்பிரமணியம் அவர்களாக இருக்கட்டும், இந்த பக்கத்து ஏடிஎம்கேலேருந்து விஜயபாஸ்கர் அவர்களாக இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து இவங்களுமே வந்து செந்தில் பாலாஜி அவங்களாம் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்து அவங்களுமே எல்லாத்தையுமே வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து யாரெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்காங்களோ ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுங்க, யார்கிட்டையும் வந்து காசெல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. நாளைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து கரூருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இவ்வளோ இஷ்யூ போயிட்டு இருக்கு. பட் விஜய் அவர்கள் வந்து அவங்க வந்து சென்னை கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸுமே வந்து வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு வந்து என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் வந்து அது வேற மாதிரி தான் ஒரு நெகட்டிவாக தான் போய் முடியும். அதனால் அவங்களுமே வந்து கொஞ்சம் அவங்க சைடில் வந்து சைலண்ட் தான் இருக்காங்க. பட் சில பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு கம்மியான ஸ்பேஸ் தான் வந்து இருந்துச்சு, அதனால கூட இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா கட்சியினருமே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த கூட்டத்தை மெயின்டைன் பண்ணல, இதனால தான் வந்து நிறைய நாங்கள் அந்த ப்ராப்பர் ப்ரொசீஜர்லாம் சொல்கிறோம், அதுவே நீங்கள் வந்து வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்றது இந்த ஆளுங்கட்சியிலேருந்து எல்லாமே சொல்கிறாங்க. பட் இந்த நியூஸ் வந்து என்னதான் வந்து இந்த பக்கத்து ஒரு செய்தி அந்த பக்கத்து சொன்னாலும் பட் இறந்தவங்க வந்து பொதுமக்கள் கிட்டத்தட்ட வந்து குழந்தைங்களாம் வந்து இறந்துருக்காங்க. அதை பார்க்கும்போதே வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, இது எப்படி வந்து இவங்க ரெக்டிஃபை போனாங்க, அவங்க ஃபேமிலி வந்து எப்படி இதுலேருந்து வெளியில் வரப்போகுது அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா விஜய்னு ஒருத்தர் வந்து பார்க்குறதுக்காக எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வமாக வந்து வருவாங்க. பட் அதே நேரத்தில் வந்து இது திருச்சியிலேருந்து எதுவுமே நடக்கலை. போன வாரம் நாகப்பட்டினத்தில் இருந்துச்சு, அங்கே கூட வந்து எதுவுமே நடக்கலை. பட் இன்றைக்கி வந்து நாமக்கல் கரூரில் வந்து இப்படி ஆயிருக்கிறது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா விஜய் வந்து நம்ம ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டு இருக்கோம், நேரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாமே கிளம்பி வராங்க. பட் அப்படி வந்துகிட்டு இருக்கப்போ இப்படி ஆனது பார்த்துட்டு இப்போ எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்தடுத்த மீட்டிங்கில் வந்து யாருமே வந்து வரமாட்டாங்க, அதை வந்து கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும், நிறைய நிபந்தனைகள் வந்து நாங்கள் வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்போம், ஏன்னா இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட என்டையர் இந்தியாவில் உள்ள அந்த அரசியல் கட்சிகள் உள்ள எல்லா சிஎம்ஓ அந்த டெப்டி சிஎம்ஓ எல்லா பொறுப்பில் உள்ளவங்களும் வந்து அந்த வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது மொத்த இந்தியாவுமே வந்து இன்னைக்கு நைட் வந்து ஃபுல்லாக ஆக்குப்பை வந்து பண்ணிடுச்சு இந்த நியூஸ். யாருமே வந்து எதிர்பார்க்கல இப்படி வந்து ஒரு 30 பேர் வந்து இறந்து போவாங்கன்னு. இன்னும் பழி எண்ணிக்கை வந்து அதிகமாகும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம சொல்கிறதுல என்னென்னா வந்து இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து அதாவது அந்த இடம் அலாட்மெண்ட் கொடுக்கும்போதே வந்து கொஞ்சம் பார்த்து கரெக்டான பிளேஸ் வந்து செக்யூரான ஒரு பெரிய பிளேஸாக கொடுத்தா இன்னும் கொஞ்சமே நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதையுமே வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த குடும்பங்கள்லாம் வந்து மறுபடியும் வந்து நிறைய பேர் வந்து சிகிச்சை போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து சீக்கிரம் சரியாகி வரணும் அப்படின்றதையுமே வந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னும் வந்து எக்ஸாக்டாக எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படின்றது தெரில. பட் ஆனால் வந்து பலி எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து சிஎம் வந்து கரூர் வந்து கிளம்புறாரு. நாளைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து கரூருக்கு வந்து வராரு. எல்லா அமைச்சர்கள் இந்த பக்கத்து எல்லா அமைச்சர்களுமே வந்து கரூருக்கு வந்து வராங்க அப்படின்றதான் வந்து ஒன்றா நியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. பட் எத்தனை பேர் எக்ஸாக்டாக இறந்தாங்க அப்படின்றது வந்து நியூஸ் வந்து கிடைக்கல. பட் இருந்தாலும் இறந்தவங்க எல்லாமே வந்து சீக்கிரமாக அவங்க ஃபேமிலிலாம் வந்து இதுலேருந்து ரெக்கவர் ஆகணும் அப்படின்றது தான் வந்து எல்லாத்துக்கோட ஒரு மைண்ட் செட்லேயுமே வந்து இருக்குது. இதோட ஸ்டாப் ஆகணும் அப்படின்றது தான் வந்து நம்ம எல்லாத்தோடையுமே திங்கிங்காக இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே இது வந்து திறந்துக்கிட்டே இருந்தால் பொதுமக்கள் தான் ரொம்ப ரொம்ப அவதிப்படுவாங்க. ஸோ இதுக்கு வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக ப்ரொசீஜராக பண்ணால் வந்து இனிமேல் இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து விஜய் தரப்புலேருந்து என்ன ஒரு ஆன்சர் வரப்போகுது, அவர் எப்படி இதை ரியாக்ட் பண்ண போகிறாரு, அவங்க கட்சியில் உள்ளவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுமே தெரில. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்குது. சில பேர் பொதுமக்கள் வந்து நீங்கள் சின்ன இடமா கொடுத்தீங்க, அதுதான் பிரச்சனை, எல்லாத்தையுமே வந்து சின்ன இடமா கொடுத்துட்டு பேரிகேட் உள்ள விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பேசினது வந்து அந்த நியூஸ் சேனல் வந்து அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிடுச்சு அப்படின்றதையுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் எது உண்மை, யார் பக்கத்து தப்பு, யார் பக்கத்து ரைட்டு அப்படின்றதெல்லாம் இங்கே இப்போ யாருமே வந்து கண்டுக்கிறது இல்லை. இறந்தவங்க வந்து பொதுமக்கள். இப்போ அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு வந்து இப்போ என்ன நம்ம சொல்ல போகிறோம், அவங்க குடும்பத்துக்கு வந்து என்ன ஆறுதல் சொல்ல போகிறோம், அது இறந்தவங்க குழந்தைங்கலாம் வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து ஆர்வமாக ஒரு இடத்துக்கு போகிறோம். பட் அந்த சேஃப்டி அதெல்லாம் யோசிக்க
யோசிக்காமல் வந்து நம்ம அவசரப்பட்டு போயிடுறோமா, இனிமேல் நம்ம பார்த்து நிதானமாக இதில் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ விவாதம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோட ஸ்டாப் ஆகணும். இனிமேல் இந்த மாதிரி எந்த அரசியல் கட்சி நடக்கவே கூடாது அப்படின்றதான் வந்து எல்லாருடைய ஆசையமாக இருக்குது. இனிமேல் அப்படி நடக்காது அப்படின்றத நம்புவோம். நன்றி.